சாயப்பாவின் கைகளும் கண்களும் கட்டப்பட்டு உள்ளதால தான் உங்கள் துன்பங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் முன்னாடி மட்டும்தான் அவர் கைகளும் கண்களும் கட்டப்பட்டுள்ளது. அதை கேட்க வேண்டாமா? சாயப்பாவுக்கு எதிராக செயல்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்றத நீங்கள் இதுவரைக்கும் புரிஞ்சுக்கல. நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் இந்த பதிவு. இந்த 2 விஷயங்களும் இருந்தால் மட்டுமே சாயப்பா நம்முடன் இருப்பார். எவ்வளவு வேண்டுனாலும் பிரச்சனைகள் ஏன் தீரலன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னா இத்தனை துன்பங்களும் பெருகி இருக்காது. இந்த ஒரு விஷயத்தால தான் வாழ்க்கையை மாறி நிற்குது. ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணமும் அவருடைய கைகளும் கண்களும் கட்டப்பட்டு உள்ளதால். அதை அவிழ்க்க இன்று இரவு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை வழங்குகிறார். அந்த பதிவை கேட்பதன் மூலமாக அவருடைய கண்களையும் கைகளையும் நாம் கண்டிப்பாக அவிழ்த்து நம்மளை பார்க்கும்படி நாம் செய்வோம். சாய்ரா. என் உயிரேன் உயிரானவர்களே, சாயப்பாவுக்கு எதிராக செய்யப்படும் செயல்களினால் மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சாய்ராம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையான கேள்வி, ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கூட இருக்கு. கடவுளுக்கு எதிராக ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யறீங்கன்னா தீமைகள் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்தால் மட்டும் இருக்காது. அதை சுற்றியும் பல தீமைகளும் உங்களுக்கு உருவாகும். நாம் நினைப்போம் இந்த ஒரு தப்பு தானே செய்கிறோம், இதனால் கடவுள் எப்படி தண்டிக்க போகிறாரு அப்படின்னு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 1 இல்லை 2. ஆனால் ஒரு பகுதியாக உங்கள் தீமைகள் பிரிக்கப்படும். ஒரு பகுதியாக பிரிக்கப்பட்ட தீமைகள் அதில் இருந்து புதுசாக ஒரு மனுஷன் மேலே நீங்கள் பொறாமைப்படுறீங்கன்னா அது ஒரு தீமையாக நீங்கள் நினைக்கிறீங்க. அதை சுற்றியும் அடுக்கடுக்கான தீமைகள் பெருகிக்கிட்டே இருக்கும். பொறாமை, கோபம், ஆணவம், அகங்காரம், அவனுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மை, தீமைகளை விதைக்கிறது, பழிவாங்க துடிக்கிறது, இது மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்ச இவ்வளவு தீமைகள் பெருகுதுன்னா கண்ணுக்கு தெரியாத தீமைகள் எவ்வளவு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்களை பகைச்சிக்கிட்டா ரொம்ப கஷ்டம். அதே போல அந்த அதிகாரம் படைச்ச மனுஷனோட அந்த மனுஷனை படைச்சதும் இந்த கடவுள் தான். அப்போது அதிகாரம் படைச்சவங்க கிட்ட நம்ம அடக்க ஒடுக்கமாக போயிடுறோம். நம்ம சைடில் தப்பு இருந்தால் கூட அண்ட் அவங்க சைடில் தப்பு இருந்தால் கூட அது நம்ம தப்பாக நினச்சி இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதிர்த்து பேச முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கு இல்லை உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு ரேங்க்கு. அப்போது என்ன பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, உங்களுக்கு அவங்கள எதிர்த்து பேச முடியவே முடியாது. அப்போது அந்த அதிகாரம் படைச்ச மனிதரையும் கடவுள் தான் படைச்சாரு. அப்போது கடவுள் அதிகாரம் படைச்ச மனுஷனையும் படைச்சிருக்கிறாருன்னா அப்புறம் அவருக்கு நம்ம எவ்வளவு மரியாதை கொடுக்கணுமா இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நம்ம கொடுக்குறோமா? கொடுக்கல. இதான் உண்மை. நாம் கொடுக்கல. கடவுளுக்கு எதிராக நம்ம செயல்படுறதுல
மும்முரமாக இருக்கும். மனுஷனுக்கு கடவுளை பற்றி ஒரு பயம் சுத்தமாக இல்லை. கடவுளை பார்த்து பயப்படுறவன் கூட வாழ்க்கையில் தப்பு செய்கிறத நிறுத்துறான். இல்லை, கடவுளை பார்த்து பாசமாக பார்க்குறவன் தப்பு செய்கிறதே நிறுத்துறான். எவனாவது பயந்து நிறுத்துறான், அவன் தப்பு செய்கிறத சுத்தமாக நிறுத்திடுறான். ஏன்னா நான் இந்த விஷயத்தை செஞ்சால் கடவுளோட மனசு எவ்வளவோ கஷ்டப்படன்னு சொல்லி அவன் கடவுள் மேலே இறக்கப்படுறான். அப்போ அவன் எப்படி கடவுளை பார்க்குறான்னா பெற்றவர்கள் போல பார்க்குறான். ஸோ பெற்றவர்கள் போல பார்க்குறான். நான் இந்த கேட்டகரி தான். கடவுள் தண்டிக்கிறத பற்றி நான் பயப்படலை. ஆனால் கடவுளுக்கு நாம் கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருக்குது. அந்த கஷ்டத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கையை மாற்றுற கடவுளுக்கு இதெல்லாம் செஞ்சால் அவர் மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்து அவருடைய மனநிலையை நாம் நிம்மதி இழக்க செய்யக்கூடாது. இதையெல்லாம் நான் தீர்மானமாக இருக்கேன். அதனால் ஒரு சின்ன தப்பு கூட செஞ்சிடக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஒரு மனுஷனை எதிர்த்து பேசுனா கூட அது கடவுளை எதிர்த்து பேசுகிற மாதிரி. ஒரு மனுஷன் மேலே மோசமான விமர்சனத்தை வச்சா கூட அது கடவுளை விமர்சனம் பண்ணுற மாதிரி. பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி நம்ம மனசில் இடம் வச்சுருக்கோம், பிடிக்காதவனுக்கு வேற மாதிரி மனசில் இடம் வச்சுருக்கோம். ஆனால் பிடிச்சவனோட பிடிக்காதவன் நமக்கு மேலாக இருப்பான் ஒரு காலத்தில். நம்பிக்கை துரோகி அப்படின்றது யாரை சொல்கிறோம்? எதிரியை சொல்கிறோமா? எதிரிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண தெரியாது. நம்பிக்கை துரோகம் பண்ணுறவன் கண்டிப்பாக நம்ம நண்பனாக இருப்பான், உறவாக இருப்பான். எதிரி கண்டிப்பாக பண்ண மாட்டான். அந்த எதிரிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவன் அவனுடைய உறவாக இருக்கும், இல்லை அவனுடைய நண்பனாக இருக்கும். அதே போல தான் ஒரு மனுஷனுக்கும் துரோகி அப்படின்றது கூடவே இருந்து பழி வாங்குறவன். அப்போது சின்ன விஷயத்தை நாம் அலோவ் பண்ணும்போது அது பெரிய விஷயமா மாறுது. இதனால் என்ன தப்பு அப்படின்னு கேட்கக்கூடிய இடத்துல அந்த தப்பு ஆரம்பிக்கலைன்னா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்க முடியும்னு நம்ம நினைப்போம். இங்கே என்கிட்ட சில சைராம் பேசும்போது அந்த தப்பை மட்டும் நான் செய்யலைன்னா இந்நேரம் என் வாழ்க்கை ஹாப்பியாக இருந்திருக்கும். அப்போ அந்த ஒரே ஒரு தப்புக்கும் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்குதான்னா சம்பந்தம் இருக்குது. ஒரு இடத்துல உயரத்துக்கு மேலே உயரம் போகும்போது நம்ம அடுத்த உயரத்துக்கு போகணும், அடுத்த உயரத்துக்கு போகணும்னு நினைப்போம். ஆனால் கீழே இறங்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? என்ன தோணும்? அதான் இறங்கியாச்சே, இனி என்ன அப்படின்னு நினைப்போம். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கீழே இறங்கிறத நம்ம பெருசாக நினைக்கவே மாட்டோம். ஏன்னா ஆல்ரெடி டவுனில் தான் இருக்கும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டவுனுக்கு போகும்போது நம்ம இவ்வளோ தூரம் கீழே இறங்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்து இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நிற்கவோ இல்லை உயரத்துக்கு போகவோ நாம் நினைக்கல. அதனால தான் கீழே மறுபடியும் விழுந்துக்கிட்டே இருக்கோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? கடவுளுக்கு எதிரான மனநிலை கொண்ட மனிதர்களால். ஒரு 5 வயசு 6 வயசு பெண் குழந்தைய ஒரு மனித மிருகம் சிதைக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. அவன் கடவுளுக்கு எதிரானவன், அதனால இந்த கீழ்த்தரமான வேலையில இறங்குறான். கடவுளை மனசுல நினைக்கிறவன் அப்படி நினைப்பான்னு நினைக்கிறீங்க? சத்தியமா நினைக்க மாட்டான். கடவுளை மனசுல நினைக்கிறவன், கடவுள் இருக்கிறான்னு வாழ்றவன், கடவுளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறவன், கடவுள்கிட்ட இருக்கும்போது ஒழுக்கத்தோட வாழணும்னு நினைக்கிறவன் அப்படி செய்ய மாட்டான். உங்களுக்கு ஹை லெவல் ப்ரொடெக்ஷன் இங்கே இருக்குது. கடவுள்கிட்ட வந்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொடெக்ஷன், இப்போ மோடி வரார் அப்படின்னா அவரை சுற்றியோ அத்தனை ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் நமக்கு அதை விட அதிகமான செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, சுற்றி இருக்குது. கடவுள் இருக்கிறாருன்னு மனுஷன் நம்புறதால தான் தவறுகள்
கொஞ்சமாவது குறைஞ்சிருக்குது. நீங்கள் சொல்லலாம், குறைஞ்சிருக்குதா? இல்லைங்கன்னு. அதாவது கடவுளே இல்லைன்னா இன்னைக்கு இந்த உலகத்தில் 100 பேர் வாழுறாங்கன்னா 100 பேரும் அரக்க குணம் கொண்ட மனிதர்களாக இருப்பார்கள். இதில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கண்ணியத்தோட வாழக்கூடியவர்களும் இருக்காங்க. நான் அவங்கள சொல்லலை, நான் மெஜாரிட்டி பீப்புள்ஸை சொல்லிட்டு இருக்கேன். மெஜாரிட்டி 175 பேர் கடவுள் நம்பிக்கையோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் 25% மக்கள் தான் கடவுளுக்கு எதிராக நாம் இருக்கக்கூடாது, கடவுள் தண்டிச்சிடுவார்னு சொல்லக்கூடியவர்களும், கடவுளுக்கு நம்ம ஒரு கஷ்டத்தை நம்ம ஒழுக்கக்கேடான விஷயத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் அந்த 25% இருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் கடவுளை பேரளவுக்கு கும்பிட்டு அக்கிரமம் பண்ணக்கூடிய மனிதர்களாகவும் வாழ்ந்து கொண்டுதான் நம்முடன் இருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்கள் கண்ணியத்தோடையும் அதுலேயும் சில நல்ல உள்ளங்கள் இருக்குது. அதெல்லாம் தப்பு சொல்லவே கூடாது. ஆனால் பர்சன்டேஜ் கம்மி, குறைவான மனிதர்கள் இருக்காங்க. நிறைய மனிதர்களை தேட முடியல. அப்போது கடவுள் இருந்தும் நாம் ஏன் கடவுளுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறோன்னா, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் மூலமாக பெறப்பட்ட சந்தோஷம், அந்த சந்தோஷம் கிடைக்குது. அது பாவம். ஆனால் அவனுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னா அது பாவமோ புண்ணியமோ, நான் ஹாப்பியாக இருக்கேன்னா அது போதும். இப்படி சொல்லக்கூடிய மக்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்காங்க நாட்டில். எந்த நாடுன்னு கேட்குறீங்களா? எல்லா நாட்டிலையும் இருக்காங்க. ஏன், நம்ம வீட்டுக்குள்ளே கூட இருப்பாங்க. இதை செய்யாத பாவம் அப்படின்னா, என்னுடைய சந்தோஷம் எனக்கு முக்கியம், என்னுடைய இன்பம் எனக்கு முக்கியம், இதை செய்யறதால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது, நான் பாவத்தை பற்றியோ புண்ணியத்தை பற்றியோ கவலைப்படலைன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு துன்பத்தில் அடிபட்டு மிதிப்பட்டு இவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சிட்டேமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் உறவுகளுக்குள்ளேயே அந்த விஷயங்கள் இருக்கும். உங்கள் மனநிலை இப்படி இருக்கும், இன்னொருத்தவங்க மனநிலை வேறு மாதிரி இருக்கும். நீங்களும் கடவுளை வணங்குறீங்க, அவங்களும் கடவுளை வணங்குறாங்க. நீங்கள் மனதளவுக்கு கூட யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அவங்க கஷ்டத்தை கொடுக்குறோமான்னு தெரியாமலே கஷ்டத்தை கொடுத்துட்ருக்காங்க. கரெக்டாக இல்லையா? உங்கள் சொந்தத்துக்குள்ளே பாருங்கள், கண்டிப்பாக இருப்பாங்க. ஒன்று கணவர் அப்படி இருப்பார், இல்லை மனைவி அப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. 3 பேர் நீங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, நீங்கள், உங்கள் லைஃப் பார்ட்னர் அண்ட் உங்கள் குழந்தை. இந்த 3 பேர்த்தில் 2 பேரோட போக்கு வேறு மாதிரி இருக்கும், ஒருத்தவங்களோட போக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த வித்தியாசன்றது. ஏன்னா உங்களுக்கு கடவுள் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பின் காரணமாக நீங்கள் மன்னிக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் மன்னிக்கிற குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது பாவத்தை செய்வதை நீங்கள் குறைச்சிருப்பீங்க, இல்லை பாவத்தின் பக்கமே போகாத ஒரு மனுஷனாக நீங்கள் இருப்பீங்க. ஒன்று குறைச்சிருப்பீங்க, இல்லை பாவத்தை செய்யாமலாம் இருப்பீங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். முதல்ல பாவத்தை குறைப்போம், அதுக்கப்புறம் பாவத்தை செய்யறத நிறுத்துவோம். இது இங்கே அன்பேசாய குடும்பத்தில் இருக்கிற தீவிரமான அன்பேசாய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டுமே இருக்குது தீவிரம். அது ஏன் தீவிரமாக சொல்கிறேன்னா, ஒரு 10 பேர் கேட்குறாங்கன்னா, 10 பேர் அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னா அதில் 4ல் இருந்து 6 பேர் மட்டும்தான் தீவிரமான அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக பிரதிபலிக்கிறார்கள். அப்படி பிரதிபலிக்கிறவர்களுக்கு பாவத்தை செய்யறத குறைக்கிறாங்க. ஒரு சாயிரம் சொன்னாங்க, நான் கிண்டலாக ஒரு மனுஷனை பேசுனா கூட அது பாவம்னு இப்போதான் தெரியுதுன்னு. அப்போ பாவத்தை செய்வதை குறைத்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தவனை கிண்டல் செய்கிறது கூட பாவம். கிண்டல் செய்யலாம், தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒரு மனுஷனுக்கு முகத்தை சொலிக்குதுன்னா அதுவே பாவம் செய்யப்படக்கூடியதாக மாறுது. அப்போ இந்த மனுஷனை செய்யக்கூடிய நாம் இன்னொரு மனுஷனையும் கேலியும் கிண்டலுமா செய்வோம், இன்னொரு மனுஷனையும் செய்வோம். அப்போது கடவுள் என்ன பண்ணுறாரு,
நீ பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்ட. இனி என்னுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளது, என்னுடைய கண்கள் கட்டப்பட்டுள்ளது. நம்ம கைகள் தான் கட்டணும், நம்ம கண்கள் தான் கட்டணும் அப்படின்னு அவசியமே இல்லை. கடவுளோட கைகளும் கடவுளுடைய கண்களும் கட்டப்பட்டு உள்ளது. ஏன் கட்டப்பட்டு உள்ளது அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாவத்தை செய்கிறீங்க, இதை பார்க்க அவரால் முடியல. அப்போ யார் பார்ப்பான்னா, இதை தாண்டி ஒரு குடைச்சல் கொடுத்தவன் உனக்கு வருவான், அவன் உனக்கு கொடுப்பான் பாடத்தை, அவன் உனக்கு பாடத்தை கொடுப்பான். அவன் தான் உனக்கு பாடத்தை கொடுக்கக்கூடியவன். இப்போ நீ கத்தும்போது அவருடைய கண்களும் அவருடைய கைகளும் கட்டப்பட்டது. அதாவது சாய்ப்பாவோட கண்கள் கட்டப்பட்டிருந்தா கூட கைகள் கட்டப்படலை. இந்தம்மா எந்திரிச்சு வந்துடு, நான் இருக்கேன். அவர் கண்களும் கைகளும் கட்டப்பட்டு உள்ளது. ஏன்னா நீங்கள் ஆடுன்னு ஆடுனீங்க, கொஞ்சம் நிஜமாக ஆடல, நிறைய ஆட்டத்தை ஆடுனீங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்கே வேற மாதிரி வந்து நிற்குது. உங்கள் கண்ணாடி முன்னாடி உங்கள் உருவத்தை எப்படி வச்சு பார்க்குறீங்களோ அதுதான். ஒரு கோபமான ஒரு மனுஷியா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே போல தான் நீங்கள் எந்த ஒரு வினை செஞ்சாலும் அதற்கு எதிர்வினையும் ஒன்று உண்டு. நம்ம எல்லாமே மறக்கிறோம். பாவத்தின் மூலமாக எதிர்வினையாவது அந்த வினையாவது அதெல்லாம் தூக்கி போடும், அதெல்லாம் ஒரு வினையும் கிடையாதுன்னு. ஆனால் கடவுள் பாடத்தை சொல்லி கொடுக்கறதுல தயக்கப்படுவதே இல்லை. சொல்லி கொடுத்து தான் ஆகணும். சொல்லி கொடுக்கலன்னா எப்படி? நீ 1000 தப்பை பண்ணுவேன், சீரடியில் வந்து மொட்டை அடிச்சுட்டு சந்தனத்தை பூசிட்டு போனால் உன் பாவங்களை நான் மன்னிக்கணுமான்னு? நீ தலையையா கொடுத்த, தலையையே கொடுத்தாலும் உயிர் போகும். அடுத்த ஜென்ம நீ பொறுப்ப, உன் ஆன்மா வேற ஒரு ஜென்மத்தை உடலுக்குள்ளே போகும். அந்த உடலுக்கு துன்பத்தை துயரத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன். ஏன்னா நீ பல பேருக்கு துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்து கடைசியில் நீ உன் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டனா நீ சுத்தமானவன் இல்லை. உன் மேலே சுமத்தப்பட்ட பழி, நீ சுமந்த பாவம் அத்தனைக்கும் விடுதலை கொடுத்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி தண்டனை கொடுத்தாதான் நீ விடுதலை ஆக முடியும். இப்பையும் நீ கைதியாக தான் இருக்க. ஒரு மோசமான தீயவன் கிட்ட நம்ம கைதியாக இருந்தோன்னா அந்த தீயவன், அந்த கேடு கெட்டவன் உங்களை நல்ல வழியில் நடத்துவானா? நடத்த மாட்டான். அதே ஒரு நல்லவங்கிட்ட அடிமையாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் அடிமையாக இருக்கிறதே தெரியாது. ஆனால் ஒரு தீயவங்கிட்ட அடிமை இல்லாமல் இருக்கும்போது கூட நம்ம அடிமையாக இருக்கிற மாதிரி நினைக்கிறோம். கரெக்டாக? எத்தனையோ பேர் இங்கே நிறைய பெண்கள், என் கணவர் என்னை அடிமையாக நடத்துகிறாரு, அவர் அடிமை நடத்தாமலே நடத்துகிறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் நினைக்கிறோன்னா அவர் தீயவர், அதனால் அவர் கொஞ்சம் சுடுன்னு தான் பேசுவார். அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் பேசும்போதும் இன்னமும் ஏன் என்னுடைய உயிர் இருக்குதுன்னு என்ன நான் வெறுக்கிறேன்னு எத்தனையோ பெண்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். கண்ணீர் விட்டு அழுதாங்க. அப்போது எத்தனையோ பெண்களுக்கு நல்ல கணவர், அன்பா உயிரா நிறைய இருக்காங்க அன்பேசாய் குடும்பத்தில். ஆனால் எல்லாருக்கும் அமையுதா? அதுதான் பிரச்சனை. அப்போ ஏன் அமையல? அப்போ ஏன் அவங்களுக்கு அமைஞ்சது? செய்த பாவங்கள். அதுக்காக யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது. என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு அப்படின்னா நான் செய்த பாவங்களா? கண்டிப்பாக. ஏன்னா கடவுள் காரண காரியம் இல்லாமல் படைப்புகள் இங்கே நிகழ்வதே இல்லை. எதுவுமே நிகழாது. நான் இன்னைக்கு அழுவுறேன், இன்னைக்கு எனக்கு லைஃப் பார்ட்னர் இல்லை அப்படின்னா நான் நிச்சயமாக பாவம் செஞ்சவனாக இருக்கேன். இன்றைக்கி என்னோடய துணையால் நான் சந்தோஷமாக அன்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், கையில் காசு இல்லைன்னா கூட நான் நிம்மதியாக இருக்கேன்னா நான் போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சேன். இன்றைக்கி நான் கனவுனால கஷ்டப்படுறேன்னா ஆமாம், போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சேன். அதாவது அடிபட்டுடுச்சுன்னு நினச்சி
அதை அப்படியே விடுறது புத்திசாலித்தனமா, இல்லை அடிப்பட்டதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறது புத்திசாலித்தனமா? ஆனால் இங்கே பல பேர் அடிபட்டுடுச்சு ட்ரீட்மெண்ட்டு எடுக்க மாட்டேன். இந்த அடிப்பட்டதை நினச்சி அழுதுகிட்டு இருக்க. இப்போ சின்னதாக பட்ட அடி இன்னைக்கு பெரிய அளவில் பட்டு நிற்குது. அப்போ அடிபட்டுடுச்சு, எஸ், எனக்கு தேவை ட்ரீட்மெண்ட். இப்போ கர்மா, ஓகே, இந்த துன்பம் கர்மாக்களால் ஏற்பட்டது, எனக்கு தேவை ட்ரீட்மெண்ட். அப்போ சாயப்பாவுடைய வழியில் நான் போகணும், அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் செய்யணும், அதுதான் எனக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டுன்னு என்னைக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் விளக்கு ஏற்றப்படும். அன்னைக்கு தான் உங்கள் வாழ்க்கையில் விளக்கு ஏற்றப்படும். அது வரைக்கும் இருட்ட இடத்துல தான் நீங்கள் இருக்கணும். ஒரு இருண்டு போன இடத்துல, ஒரு காற்று இல்லாத இடத்துல, ஒரு 4 மனுஷனை பார்க்க முடியாத இடத்துல நாம் இருந்து தான் ஆகணும். என்னைக்கு இந்த விஷயத்தை நாம் நினைக்கிறோமோ அன்னைக்கு உங்களுக்கு விளக்குகள் ஏற்றப்படும். உங்கள் சுற்றியும் நல்ல மனிதர்களோட முகத்தை நீங்கள் பார்க்கலாம். சில மனிதர்களோட முகத்தை பார்க்கும்போது அவ்வளோ தேஜஸாக இருக்கும், அவ்வளவு அன்பு மழை பொழிகிறவர்களாக இருப்பார்கள். சித்திரவதை என்னன்னே தெரியாது. நான் அடித்து சொல்கிறேன், 2019-20 நம்ம அன்பேச ஆரம்பித்த நேரத்தில் ஒரு சாய்ராமோட வாழ்க்கை இருண்டு போச்சு. கணவனும் தன்னுடைய மகனும் குடிக்காரர்களாக மாறினாங்க. கணவன் ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டு போயிடுவார், மகன் ஒரு பக்கம் கடனை வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் இந்த அம்மா உட்காந்து பதில் சொல்லணும். போகிறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் கெட்ட வார்த்தை, அர்ச்சனை. இருண்டு போச்சு. அவங்க சொன்னது ஒன்றே ஒன்று தான், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? கணவர் சரியில்லைன்னா மகன் காப்பாற்றுவான்னு நினச்சா, கணவர் எந்த அளவில் மோசமான தரங்கிட்டு போய் திருக்கிறாரோ அந்த அளவுக்கு என்னோட மகனும் தரங்கிட்டு போய் திரிகிறான். நான் என்ன பாவம் செஞ்சேனே தெரியலன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை வச்சு தான் அவங்களுக்கு நான் சொன்னேன், என்ன பாவம் செஞ்சீங்கன்னு தெரியலன்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் போன ஜென்மத்தில் நீங்கள் அப்பாவாக இருந்து, நீங்கள் ஆணாக இருந்து, நீங்கள் கணவராக இருந்து உங்கள் மனைவிக்கும் உங்கள் மகனுக்கும் செய்த துரோகத்துடைய பாடத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். சொன்ன உடனே இந்த அம்மாவுக்கு ரொம்ப திக்குமுக்காடிட்டாங்க. என்ன சாய்ராம் சொல்கிறீங்க, நானா அப்படி இருந்தேன் அப்படின்னு? எஸ், நீங்களே தான் அப்படி இருந்தீங்க, நீங்களே தான் அப்படி இருந்தீங்க அப்படின்னு. இதை நீங்கள் நம்புறீங்களா? அப்புறம் 1-2 விஷயங்களாம் சொல்லி ஆமாம் நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணணும்? சாயப்பாவோட வழிகளை போங்க. அப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் சொன்னோமோ, இன்னைக்கு ஒரு ரீசன்ட் டேஸ், ஒரு ஐ திங்க் ஒரு 10-20 நாள் இருக்கும், நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. அவங்க சொன்னது ஒரு விஷயம் ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ தன்னுடைய கணவனும் சரி, தன்னுடைய மகனும் சரி குடியில் இருந்து வெளியில் வந்துட்டாங்க. 2 பேரும் என்னை தாங்குன்னு தாங்குறாங்க. இழந்து போன அத்தனை சந்தோஷத்தையும் நான் இந்த ஜென்மத்தில் மீட்டுவனே. எனக்கு இப்போ வரைக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நான் அடிக்கடி கிள்ளி பார்த்துக்கிறேன் சாய்ராம், இது கனவா இல்லை நினைவா, இது கனவா இல்லை நினைவான்னு நான் அடிக்கடி கிள்ளி பார்த்துக்கிறேன். அப்படிப்பட்ட விஷயத்தை இங்கே செஞ்சுருக்காருன்னா அந்த அம்மா செஞ்சது ஒன்றே ஒன்று தான். கோயிலுக்கு போகலை, பரிகார பூஜை நடத்தலை, புனித யாத்திரைக்கு போகலை, நடைபாதை போகலை, இது நாக்கில் அழகு குத்திக்கலை, கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணலை, மண்சோறு சாப்பிடலை, விரதம் இருக்கலை. ஒன்றே ஒன்று பண்ணாங்க, மனசை தூய்மையாக்குனாங்க, கடவுள் பக்கம் சாஞ்சாங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். கடவுள் பக்கம் சாயணும், மனசை தூய்மைப்படுத்தணும். கமெண்ட் பண்ணுங்கள்.
கடவுள் பக்கம் சாயணும், மனதை தூய்மைப்படுத்தணும். நீ எந்த இடத்துல இருக்கிறன்றது முக்கியம். நீ கடவுள் பக்கம் இருக்கிறதுனா மனசை தூய்மைப்படுத்து. கடவுள் பக்கத்தை இருந்துக்கிட்டு மனசை மோசமாக வச்சுக்கிட்டா there is no use. அங்கே எல்லாமே பாழாக தான் போகுது. ஸோ காட் இஸ் கிரேட்னு சொல்கிறோம். காட் இஸ் கிரேட் சொல்கிறோமா இல்லையா? கடவுளே சிறந்தவர் சொல்கிறோமா இல்லையா? அப்போ கடவுள் எப்போ உனக்கு சிறந்தவராக இருப்பாருன்னா, நீ சிறந்தவனாக இருந்தால் கடவுள் சிறந்தவராக இருப்பார். நீ அயோக்கியனாக இருந்தா, உன் மனசில் 1000 போட்டி பொறாமைகளை நீ விதைச்சா, காட் இஸ் நாட் கிரேட். அவர் கடவுள் சிறந்தவர் இல்லை. ஏன்னா கடவுள் உங்களுக்குள்ளே இருக்காரு, உங்கள் ஆழ் மனசுக்குள்ளே இருக்கிறாரு. அவரை வெளிக்கொண்டு வந்து வாழ வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு. அவர் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் தவறுகள் செஞ்சீங்கன்னா அவர் இல்லாமல் போயிடுவார். ஆனால் இருந்துக்கிட்டு தவறுகள் செஞ்சாலும் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நான் சொன்ன மாதிரி தான், காயம் இருக்குது ஆனால் ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்னா, அந்த காயம் குடைச்சலை தானே கொடுக்கும், அந்த காயம் கஷ்டத்தை தானே கொடுக்கும், அந்த காயம் திரும்ப 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 உங்களை எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு வறுக்க தானே செய்வோம், மீன் வறுக்கிற மாதிரி. இதுக்கு தான் நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை. கருட புராணம் படிங்க, தூங்க மாட்டீங்க. நான் அந்த எபிசோடை பார்த்து அப்படியே சாமி, ஐயோ கேட்கும்போதே இப்படியா அப்படின்னு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியுது, அப்படிப்பட்ட விஷயங்கள் மேல்லோகத்தில் இல்லை. ஏன்னா இந்த பூமியிலே பிறந்து மறுபடியும் அந்த பூமியில தான் நம்ம, மரணமும் இங்கே தான், ஜனனமும் இங்கே தான். ரைட்? அது எதுக்காக சொன்னதுன்னா, ஒரு 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 மாரல் ஸ்டோரி. இதெல்லாம் பண்ணாத. இன்றைக்கி நம்ம கண்ணீர் விடக்கூடியதுக்கு காரணம் போன ஜென்மத்தில் வாழ்ந்த வாழ்க்கையுடைய வெளிச்சம். ஸோ அந்த சூழ்நிலையில் தான் நாம் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இதை நம்ம மாற்றணுமா இல்லையா? மாற்றுவதற்குண்டான முயற்சிகளையாவது நம்ம செய்யணுமா இல்லையா? முயற்சிகள் செய்யும்போது தானே முடிவு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளம். கடவுள் பக்கம் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம மனதை தாராளமாக வச்சுக்கணும். மனதை தாராளமாக வச்சுக்கணுன்னா எப்படி? இரக்க குணம் கொண்டவர்களா, கருணை மிக்கவர்களா, மன்னிக்கக்கூடியவர்களா, பொய் பேசாதவர்களா, விட்டு கொடுப்பது தயாராக இருப்பவர்களா, இந்த மாதிரி மனசை தாராளமாக வச்சுக்கணும். ஒரு ரீசண்டாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு நானும் விஷ்ணு சாயும் போயிருந்தோம். ஒரு பெரிய ஆஃபீஸர். அவர் நம்ம ஆஃபீஸ் ரிலேட்டடாக வரவர், ரொம்ப பெரிய ஆஃபீஸர், போலீஸில் ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறவர். அவரோட மேரேஜுக்கு போகும்போது ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 9:45. அவர்கிட்ட போகும்போது அப்படியே ஏதோ அவங்க கெஸ்ட்டுக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்த உடனே கட்டுன்னு ஏஜ் ஒரு ஐ திங்க் இன்னும் 2 வருஷம் 3 வருஷத்தில் சர்வீஸ் முடியுதுன்னு சொன்னாங்க. அவ்வளோ தூரம் வாங்க 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 அந்த பொலைட்னஸ்ஸு. ஸோ நிறைய அந்த மாதிரியான மனசு, அதாவது ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டாவே நமக்கு கொஞ்சம் என்னமோ வந்துடுது. ஆனால் அவங்கெல்லாம் அந்த ஸ்டேஜை தாண்டியும் அவங்களுடைய அந்த பணிவு இருக்கு, அந்த இடத்துல தான் அந்த கடவுளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ரைட்? கடவுள் எங்கே வாழ்கிறாருன்னா, அந்த பணிவு இருக்கக்கூடிய இடத்துல கடவுள் இருக்கிறார். இப்போ நாமளும் கற்றுக்கணும். இவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் அவங்க சன் கலெக்டர், உங்கள் சன் கலெக்டர் நார்த் சைடில் இருக்காங்க. ஸோ நம்ம நான் யாரோட அப்பா தெரியுமா, நான் யார் தெரியுமா, இப்படி சொல்லக்கூடியவங்களாக தான் நம்ம பார்த்துருக்கோம், வம்பு பிடிச்சவங்கள. ஆனால் ஒரு பாசத்தை கொடுக்குறவங்களே நம்ம பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கு. பாசத்தை கொடுக்குறவங்கள பார்க்குறதும் ஒரு கண்ணியத்தோடு நடத்துகிறதும் ரொம்ப ரேராக இருக்குது. ரைட்? ரொம்ப ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ நிறைய லெசன், இது மாதிரி நிறைய விஷயங்கள். அப்போ எந்த மனுஷங்கிட்ட கடவுள் இருக்கிறாருன்னா, எந்தெந்த மனுஷங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் எந்த மனுஷங்கிட்ட அந்த பணிவு இருக்குதோ அங்கே தான்
கடவுள் இருக்கிறார். மன்னிக்க மாட்டேன், திமிரா நடந்துப்பேன். ஷீரடி போய் நான் தரிசனம் பண்ணிட்டு வரேன்னா நீங்கள் தரிசனம் பண்ணலாம். ஆனால் கடவுள் உங்களை தரிசனம் பண்ண மாட்டார். நீங்கள் கடவுளை தரிசனம் பண்ணலாம். நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் கடவுள் திருப்பி பேசுகிறாரா, கடவுள் உங்களை பார்க்குறாரான்னு முக்கியம். கடவுளோட பார்வை உங்கள் மேலே இருக்குதான்னு முக்கியம். இதெல்லாம் எண்ணி பார்க்காம நாம் என்னமோ ஷீரடி போயிட்டு வந்துட்டோம், எஸ் இப்போ என் பிரச்சனை தீரப்போகுது, நான் வாழ போகிறேன். எஸ், நீங்கள் வாழ்வீங்க, பிரச்சனை தீரப்போகுது. ஆனால் மனசில் அந்த குணம் இல்லைன்னா எதுவும் எப்பையும் நடக்காதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.